இஸ்ரேலில் 50 ஆண்டுகளுக்கு பின் முழு பதவி காலத்தையும் நிறைவு செய்து நெதன்யாகு அரசு வரலாற்று சாதனை படைத்துள்ளது. மேற்காசிய நாடான இஸ்ரேலில் 4 ஆண்டுகளுக்கு ஒருமுறை நாடாளுமன்ற தேர்தல் நடப்பது வழக்கம். தற்பொழுதைய நாடாளுமன்றம் வரும் 17ஆம் தேதியுடன் தன் முழு 4 ஆண்டுகளையும் நிறைவு செய்கிறது. இதைத் தொடர்ந்து ஏற்கனவே திட்டமிட்டபடி வரும் அக்டோபர் மாதம் 27ஆம் தேதி பொதுத் தேர்தல் நடைபெறும் என அந்நாட்டு நாடாளுமன்றம் அவை அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. இதன் வாயிலாக பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு தலைமையிலான ஆளும் கூட்டணி அரசு தன் முழுமையான 4 ஆண்டு பதவிக்காலத்தை வெற்றிகரமாக நிறைவு செய்து புதிய வரலாற்று சாதனையை படைத்துள்ளது. இஸ்ரேலில் நிலவும் கடுமையான அரசியல் ஸ்திரமற்ற தன்மை காரணமாக கடந்த 50 ஆண்டுகளில் எந்தவொரு அரசும் அதன் முழு பதவிக்காலத்தை எட்டியதில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. வரும் 17ஆம் தேதியுடன் இஸ்ரேல் அரசின் பதவிக்காலம் முடிவடைவதால் தேர்தல் வரை நெதன்யாகு அரசு தற்காலிக பொறுப்பு அரசாக மட்டுமே செயல்படும். 120 இடங்களை கொண்ட நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடும் கட்சிகள் தங்கள் வேட்பாளர்களின் பட்டியலை சமர்ப்பிக்க செப்டம்பர் 7ஆம் தேதி இறுதி நாளாகும்.